ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா என்எஸ்சி வெப்சைட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். NSE India.com. ஓகேங்க, இதான் வந்து பார்த்தீங்கன்னா என்எஸ்சி வெப்சைட்டு. ஓப்பன் பண்ணோன்னே இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். கீழே ஸ்வைப் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுதான் லைவ் டிக் பை டிக் மார்க்கெட் மூமெண்ட். மார்க்கெட் ஓப்பன் ஆனது இந்த மார்க்கெட் க்ளோஸ் ஆன வரைக்கும் என்ன ப்ரைஸில் இருக்குன்றது வந்து இந்த கிராஃப் காட்டும். நீங்கள் குறிப்பிட்ட டைம் இது ஒரு முக்கியமான நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா 9:46. இது வந்து நான் மார்க்கெட்டில் முடிஞ்சிட்ட பிறகு தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். ஸோ லைவாக காட்டாது இது. இதே நீங்கள் மார்க்கெட் ஓப்பனாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லா டேட்டாவுமே வந்து லைவாக காட்டும், எல்லா ப்ரைஸுமே வந்து லைவாக காட்டும். இது வந்து லைவ் ப்ரைஸ் கிடையாது. ஏன்னா நான் வந்து மார்க்கெட் முடிஞ்சிட்ட பேருக்கு எடுக்கிறேன். இதை பாருங்க டைம். ஓகே ஓகே, இது வந்து என்னது, இந்த கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் டிக் பை டிக் மார்க்கெட் மூமெண்ட். இதை வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி இண்டெக்ஸ். இது வந்து கரண்ட் ப்ரைஸு. இது ஓப்பனாக இருக்கும்போது என்ன ப்ரைஸ்ன்றது வந்து இங்கே காட்டும். இது வந்து ஹையஸ்ட் ப்ரைஸ், இது வந்து லோவஸ்ட் ப்ரைஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் நிஃப்டி இண்டெக்ஸஸ் இதெல்லாம். இது வந்து நிஃப்டி 50, இது வந்து நிஃப்டி நெக்ஸ்ட் 50, இது வந்து நிஃப்டி மிட் கேப் செலக்ட், இது நிஃப்டி பேங்க்கு, இது வந்து நிஃப்டி ஃபினான்ஷியல் சர்வீசஸ். சரி, இது வந்து கஸ்டமைஸ் பண்ணோன்னா அந்த லிஸ்ட்டை மேலே வந்து கஸ்டமைஸ் இண்டெக்ஸஸ் லிஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது கொடுத்து நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிடலாம். சரி, எனக்கு வந்து எல்லா இண்டெக்ஸஸுமே பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வியூவோ. ஓகே, இது வந்து என்னது, இந்த கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் டிக் பை டிக் மார்க்கெட் மூமெண்ட். இதை வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி இண்டெக்ஸ். இது வந்து கரண்ட் ப்ரைஸு. இது ஓப்பனாக இருக்கும்போது என்ன ப்ரைஸ்ன்றது வந்து இங்கே காட்டும். இது வந்து ஹையஸ்ட் ப்ரைஸ், இது வந்து லோவஸ்ட் ப்ரைஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் நிஃப்டி இண்டெக்ஸஸ் இதெல்லாம். இது வந்து நிஃப்டி 50, இது வந்து நிஃப்டி நெக்ஸ்ட் 50, இது வந்து நிஃப்டி மிட் கேப் செலக்ட், இது நிஃப்டி பேங்க்கு, இது வந்து நிஃப்டி ஃபினான்ஷியல் சர்வீசஸ். சரி, இது வந்து கஸ்டமைஸ் பண்ணோன்னா அந்த லிஸ்ட்டை மேலே வந்து கஸ்டமைஸ் இண்டெக்ஸஸ் லிஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது கொடுத்து நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிடலாம். சரி, எனக்கு வந்து எல்லா இண்டெக்ஸஸுமே பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வியூவோ. சரி, இந்த வியூ ஆல் இண்டெக்ஸஸ் கொடுத்தீங்கன்னா வந்து இதை பாருங்கள், எல்லா இண்டெக்ஸஸும் காட்டும். இது வந்து இந்த ஒரே செகண்ட், இது வந்து இண்டெக்ஸோட பேர், இது வந்து இண்டெக்ஸோட கரண்ட் வேல்யூ. இது வந்து லைவாக பார்த்தீங்கன்னா, அது ஓப்பனில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஓப்பனில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா லைவாக காட்டும். இது வந்து பர்சன்டேஜ் சேஞ்சு. இது வந்து ஓப்பனாக இருக்கும்போது ப்ரைஸு, இது வந்து ஹையஸ்ட் ப்ரைஸு, இது வந்து லோவஸ்ட் ப்ரைஸு. இது வந்து ப்ரீவியஸ் டே ஒரு க்ளோசிங், போன டேவோட என்ன க்ளோசிங்கோ அதான் வந்து இங்கே காட்டும். இது வந்து 1 வீக் அகோ, இது வந்து 1 மந்த் அகோ, இதோட ப்ரைஸ் என்ன 1 இயர் அகோ. இது வந்து 52 வீக் ஹையஸ்ட்டு, இது வந்து 52 வீக் லோவஸ்ட். இது வந்து இன்னியோட கிராஃப் காட்டும். இன்னைக்கு இப்போ நிஃப்டி 200னா இன்னியோட கிராஃப் இது. ஓகே, அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா இது வந்து நிஃப்டி 50யோட டாப் 5 ஸ்டாக்ஸ். இது வந்து டாப் 5 கெய்னர்ஸ். க்ரீன் கலராக இருக்கிறது வந்து கெய்னர்ஸ், ரெட் கலராக அந்த இருக்கிறது வந்து லூசர்ஸ். இது வந்து பர்சன்டேஜ் இன்க்ரீஸ், இது வந்து பர்சன்டேஜ் டிக்ரீஸ், இது வந்து வால்யூம். எல்லா கெய்னர்ஸ் இல்லை எல்லா லூசர்ஸும் பார்க்கணுன்னா நீங்கள் வந்து வியூ ஆல் கொடுத்தீங்கன்னா எல்லாத்தையும் பார்க்கலாம். அண்ட் இது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மோஸ்ட் ஆக்டிவ் காட்டும். இது வந்து மோஸ்ட் ஆக்டிவ் பேஸ்ட் ஆன் வேல்யூவை பொறுத்து இதெல்லாம் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்குது. அண்ட் வால்யூமை வச்சு இதெல்லாம் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்குது. நீங்கள் இது வந்து டாப் 5, இதுவும் டாப் 5 தான் காட்டும். நீங்கள் எல்லாமே பார்க்கணுன்னா வியூ வால் கொடுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஸ்டாக் பற்றி பார்க்குறோன்னா சர்ச் பாரில் போய் ஃபார் எக்ஸாம்பிள் டாட்டா மோட்டர்ஸ்ன்னு வச்சுங்களேன். இதோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் பார்த்தீங்கன்னா டாட்டா மோட்டர்ஸ். இது இந்த ஈக்யூ வந்து என்னென்னு காட்டுது பார்த்தீங்கன்னா, ஈக்யூ வந்து ஈக்விட்டின்னு காட்டுது. ஓகே, சிம்பிள் வந்து டாட்டா மோட்டர்ஸ். ஐஎஸ்ஐஎன் வந்து ஒரு 12 டிஜிட் ஆல்ஃபா நியூமெரிக் நம்பர்.
The 12 digit contains of country code, a unique number and a check digit. ஸோ இது டோட்டலாக வந்து ஒரு 12 டிஜிட் ஆல்ஃபா நியூமெரிக் நம்பர். இந்த நம்பர் வந்து செபி வந்து கொடுப்பாங்க. ஓகே. ஸ்டேட்டஸ் வந்து லிஸ்டட். இது வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகிருக்குல்ல, என்எஸ்சி பிஎஸ்சியில், அதனால லிஸ்டட்னு காட்டுது. இது வந்து டேட் ஆஃப் லிஸ்டிங் 1998 பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆகிருக்கு. இது வந்து எந்த இண்டஸ்ட்ரியில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் கார்ஸ் அண்ட் யூட்டிலிட்டி வெஹிக்கிள்ஸ். பி பின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஏர்னிங் ரேஷியோ. இது இந்த இண்டெக்ஸோட ப்ரைஸ் ஏர்னிங் ரேஷியோ. இது வந்து செக்டோரல் இண்டெக்ஸ். எந்த செக்டரில் இருக்க இந்த இண்டெக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஆட்டோ. இது வந்து இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் ஏர்னிங் இண்டெக்ஸ். ஓகே. இது வந்து லைவ்ல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே கரண்ட் ப்ரைஸ் காட்டும். இது வந்து ப்ரீவியஸ் க்ளோசிங்கு. இது வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது என்ன ப்ரைஸு, க்ளோஸ் ஆகும்போது என்ன ப்ரைஸு. விவேப், இந்த விவேப் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரேடர்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த விவேப்னா என்னன்னா வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ரைஸ். இதை வச்சு இப்போ விவேப்புக்கு மேலே ஸ்டாக் ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா அந்த ஸ்டாக் வந்து ரொம்ப புல்லிஷாக இருக்குன்னு அர்த்தம். விவேப்பு கீழே வந்து ட்ரேட் ஆகிருந்துச்சுன்னா ஸ்டாக் வந்து ரொம்ப பேரிஷாக இருக்குன்னு அர்த்தம். அதுதான் இந்த விவேப்போட யூஸ். இந்த கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே ஹை அண்ட் லோ, அதாவது இன்னைய நாளோட ஹை அண்ட் லோ. இன்னையோட லோவஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 450, இன்னையோட ஹையஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 456. க்ளோஸ் ஆகும்போது 452ல இருந்திருக்கு. இதே ஓப்பன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா கரண்ட் ப்ரைஸ் காட்டும். இது வந்து 52 வீக்ஸ் ஹை அண்ட் லோ. இது வந்து லோ, இது வந்து 52 வீக்ஸ் லோ வந்து 268, 52 வீக்ஸ் ஹை வந்து 536, க்ளோஸ் ஆகும்போது 452. ஓகே. இந்த ட்ரேட் இன்ஃபர்மேஷனும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வச்சு வந்து இந்த மார்க்கெட் டெப்த் ஆர்டர் புக்கை வச்சு இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் ஏற போதா இல்லை இறங்க போதான்னு கண்டுபிடிக்கலாம். இந்த லெஃப்ட் சைடு இருக்கிறது வந்து பிட் ப்ரைஸ், ரைட் சைடில் இருக்கிறது ஆஸ் ப்ரைஸ். இந்த பிட் ப்ரைஸை வச்சும் ஆஸ் ப்ரைஸை வச்சும் அதாவது ஸ்டாக் ஏற போதா, யார் எத்தனை பேர் வாங்குறாங்க, எத்தனை பேர் விற்கிறாங்க, அதெல்லாம் வச்சு டிமாண்ட் அண்ட் சப்ளை, எவ்வளோ பை குவான்டிட்டி, எவ்வளோ செல் குவான்டிட்டி, அதெல்லாம் வச்சு நம்ம வந்து அனலைஸ் பண்ணலாம். ப்ரைஸ் வந்து ஏற போதா இல்லை இறங்க போதா. இங்கே வந்து இது இப்போது நான் மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் பார்க்கறதுனால இங்கே எதுவுமே காட்டல, எல்லாமே டேஷ் டேஷ்னே இருக்குது. ஆனால் லைவில் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக ப்ரைஸ் காட்டும். இது வந்து குவான்டிட்டி, இது பிட் குவான்டிட்டி, இது வந்து பிட் ப்ரைஸ், இது வந்து ஆஸ் குவான்டிட்டி, இது ஆஸ் ப்ரைஸ். இதை வச்சு நம்ம வந்து ப்ரைஸ் ஏறுமா இறங்குமான்றது கண்டுபிடிக்கலாம். இது வந்து பிட் குவான்டிட்டி, இது வந்து பிட் ப்ரைஸு, இது வந்து ஆஸ் ப்ரைஸு, இது வந்து ஆஸ் குவான்டிட்டி. இங்கே வந்து பை குவான்டிட்டி காட்டும், இங்கே வந்து செல் குவான்டிட்டி காட்டும். ஓகேங்க. இதான் வந்து ட்ரேட் இன்ஃபர்மேஷன். எவ்வளோ வால்யூம் வந்து எனக்கு ட்ரேட் ஆகிருக்குன்றது வந்து இதில் பார்க்கலாம். எவ்வளோ வேல்யூ ட்ரேட் ஆகிருக்கு, டோட்டல் மார்க்கெட் கேபிட்டல் எவ்வளோன்றது வந்து இதான் வந்து டோட்டல் மார்க்கெட் கேபிட்டல். இது வந்து ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிட்டல். ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிட்டல்னா எந்த, அதாவது எவ்வளோ மார்க்கெட் கேபிட்டல் வந்து நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு வந்து செகண்டரி மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குன்றதை வந்து இது பார்க்கலாம். அதாவது இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா டோட்டல் மார்க்கெட் கேபிட்டல் வந்து எல்லாமே இன்க்ளூட் ஆயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரொமோட்டரோட ஷேர் வந்து இன்க்ளூட் ஆயிருக்கும், இன்சைடர்ஸோட ஷேர்ஸ் வந்து இன்க்ளூட் ஆயிருக்கும். ஆனால் இது வந்து ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிட்டல் வந்து வெறும் நம்மளுக்கு எது அவைலபிளாக இருக்குது, ஃப்ரீ ஃப்ளோட்டாக செகண்டரி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறது என்னென்ன அவைலபிளாக இருக்குது, அது வந்து இதுங்க. ஓகே. இது வந்து வேல்யூ அட் ரிஸ்க். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் வந்து ப்ரீ ஓப்பன் மார்க்கெட். மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்னு ஒன்று இருக்குல்ல, அதோட டீட்டெயிலாக வந்து ரொம்ப இதில் பார்த்துக்கலாம். ஓகே. இது வந்து இன்ட்ராடே சார்ட். இன்னைக்கோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இதில் பார்த்துக்கலாம். இன்ட்ராடே சார்ட் டைம் பை டைம். இது வந்து ப்ரீ ஓப்பன் மார்க்கெட். இது வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து க்ளோஸ் ஆகிற வரைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து கார்ப்பரேட் இன்ஃபர்மேஷன். அதாவது இந்த இப்போது நம்ம டாடா மோட்டார்ஸ் பற்றி பார்த்துருக்கோம் இல்லையா, அதோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்கும். அதை பற்றி எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் இருக்கும்.
அதோட ஆனுவல் ரிப்போர்ட்டு, போர்ட் மீட்டிங், கார்ப்பரேட் ஆக்ஷனு, இந்த கம்பெனி பற்றி என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கோ அதை பற்றி எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து இதில் இருக்கும். அடுத்தது ஹிஸ்டாரிக்கல் டேட்டா. அதாவது இந்த இந்த ஷேரோட ஹிஸ்ட்ரி வந்து இதில் இருக்கும். என்னென்ன டேட்டில் வந்து என்னென்ன ப்ரைஸில் இருக்குது. இது வந்து டேட்ஸு, இது வந்து சீரியஸ் ஈக்விட்டி, ஓப்பன் ப்ரைஸு, ஹை ப்ரைஸு, லோ ப்ரைஸு, ப்ரீவியஸ் க்ளோசிங் ப்ரைஸு, எல்டிபி, க்ளோசிங் ப்ரைஸு, விவேப், வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ரைஸு, இது 52 வீக் ஹை, இது 52 வீக் லோ, வால்யூம் ட்ரேடட், வேல்யூ ட்ரேடட், நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ். இந்த மாதிரி உங்களுக்கு குறிப்பிட்ட டேட்டில் வந்து அதோட ப்ரைஸ் என்னன்னு பார்க்கணுன்னா இதை வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லை நீங்கள் ஒன் டேனா இதில் பார்க்கலாம், 1 வீக்கு, 1 மந்த்து, 3 மந்த்து, இல்லை ஒரு குறிப்பிட்ட டேட். இப்போது நம்ம பார்த்துருக்கிறது வந்து 10th மார்ச்லேருந்து 10th ஏப்ரல் வரைக்கும். நீங்கள் குறிப்பிட்ட டேட் வந்து கஸ்டமைஸ் பண்ணி பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா இதில் கஸ்டமைஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஃப்ரம் டேட் இது வந்து 2 டேட்ஸ். இதை கஸ்டமைஸ் பண்ணி என்னென்ன டேட்டில் என்னென்ன ப்ரைஸ் இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். இது வந்து க்ளாசரி நார்மல் தான். அது அதாவது உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டேர்முக்கு அர்த்தம் தெரிலனா இந்த க்ளாசரி கொடுத்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். நான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.